நம் தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளரை தரம் தாழ்ந்த வகையில் பேசிட்டாருன்னு சொல்லி பத்திரிகையாளர்களில் பலர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் உலகின் தலை சிறந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி தங்களைத்தானே நினச்சிட்டு இருக்கிற 2 பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிற அந்த காணொலியை பாருங்கள். ஒரு ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரிடம் பேட்டி எடுக்கிறார் ஒரு நெறியாளர். இன்னும் கூட நல்ல கேள்விகளை கேட்டிருக்கலாம்னு சொல்றதுக்கு ஒரு உரிமை இருக்குது அண்ணாமலைக்கு. ஆனா அது என்ன வார்த்தை தம்பிய? நான் அந்த வார்த்தையை திருப்பி சொல்ல கூட இங்க விரும்பல. பார்த்து பக்குவமா பல்லுபடாம பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு வார்த்தையை ஒருவர் சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த மாதிரி வார்த்தையை யார் சொல்லுவா? யாராவது ரோட்ல ஒருத்தனை விமர்சனம் பண்றதுக்கு அல்லது நாகரிகமாக கெட்ட வார்த்தை பேசுவதற்கு இப்படி ஒரு மோசமான ஒரு ஆபாசமான வார்த்தையை பார்த்த இந்த 2 காணொலிகளிலையும் இருக்கிறவங்க 2 பேருமே திமுகவினுடைய தீவிரமான ஆதரவாளர்கள். சரி, இவங்க 2 பேரும் ஆதரிக்கிற அந்த திமுக அதனுடைய மூத்த அமைப்புகள், திராவிட அமைப்புகளுடைய தலைவர்கள் கடந்து வந்த பாதை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கை சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது. பள்ளு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பிச்சதானுங்க, அதனால வேலையில்லா திண்டாட்டம். இது இந்த பெரியார் தான் அவர் சொல்லியிருக்காரு. இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று. தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறுகிறேன். தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி. தமிழ் ஒரு நியூசன்ஸ். தமிழ் புலவர்கள் பொய்யர்கள், சமூக எதிரிகள். இவரைத்தான் சொல்கிறார் நிர்மலா சீதாராமன். எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி. திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம்? அவர் பெண்கள் சுயேட்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி. எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும். ஆண்கள் 2 வைப்பாற்றி வைத்துக் கொண்டால் பெண்கள் 3 ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பெரியார் மண். இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம் சொல்றோம். தேசிய காங்கிரசும் காந்தியமும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்தன்மத்துக்கும் அவசியம். காங்கிரஸ் அழியணும். அடுத்தது கம்யூனிஸ்ட் பத்தி பொறுக்கி தின்னும் பேசியிருப்பார். பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது. திமுக பேரணியில் என்ன பேசலாம்? பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன். இன்னும் கொஞ்ச நாள் போனா அதையும் செய்வான் போல இருக்கிறது. இவரை போய் நிர்மலா சீதாராமன் இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது. எந்த பத்திரிகையும், எந்த அரசியல் கட்சியும், எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை, துக்ளக்கை தவிர. அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும். அவள் பழிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. இதெல்லாம் பழைய அந்த காலத்தில் திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரியுது. நமக்கு சொல்லுவதற்கே கூச்சமாக இருக்கிறது. மனைவியை இழந்த நேரு, கணவனை இழந்த பண்டார நாயக்கா 2 மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள்? இது அண்ணாதுரை. கருணாநிதி காட்டுமிராண்டி, மலம், தேவடியாள், துரோகி, விபச்சாரி, கைக்கூலி, பித்தலாட்டக்காரன், அயோக்கியன், பூனை, மாடு, குள்ளநரி, காண்டாமிருகத்தோழன், அண்டங்காக்கா, முட்டை, பெரிய கருப்பு, சேவல் காவடி, கோமாளி, கூத்தாடி, பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ், காந்தாரி, சூர்பனகை, செல்லாக்காசு, போதை நடிகர், தரகர், மந்தபுத்தி, வேலிதாண்டிய வெள்ளாடு, ஓடுகாலி, புறம்போக்கு, கள்ளத்தோணி, குடிகாரன், வாழமட்டை. இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம். இதை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி. சோற்றால் அடித்த பிண்டங்கள். தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை, அதனால தமிழர்கள்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள்.